ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கஷ்டப்படுத்துகிறார்கள், சிலர் இல்லாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் விட்டு விட்டு போகிறார்கள். ஆனால் தொல்லை செய்து கஷ்டப்படுத்துபவர்கள் மட்டும் கூடவே இருக்கிறார்களே என்று கவலைப்படுகிறார். முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் இங்கெல்லாம் இருப்பது இல்லை, கெட்டவர்களுக்கு தான் ஆயுசோ கூடவே இருக்கிறது. இது என்னதான் அர்த்தம் என்று புரியவே இல்லையே என்பது. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு செடி இருக்கிறது, அதில் காய்ந்த பூக்கள் இருக்கும், நல்ல பூக்கள் இருக்கும். நீ எந்த பூவை தேடி போய் பறிப்பாய்? நல்ல பூவை. அதே போலத்தான் எங்களுக்கு நல்ல பூக்கள் மட்டுமே பிடிக்கும், அதாவது நல்ல பிள்ளைகள். அவர்களை மட்டுமே தான் நாங்கள் எங்களிடம் எடுத்துக்கொள்வோம். கெட்டவர்களை நாங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் இந்த பூமியிலிருந்து இன்னும் கஷ்டப்பட வேண்டும் என்பது. நீயே ஒன்று மனசார சொல், பூமியில் இருக்கிறாயே, இங்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்கிறதா, கஷ்டம் கிடைக்கிறதா? நீயே சொல் பார்க்கலாம். இந்த பூமியில் இருக்கும் வரை உங்களுடைய கர்ம வினைகளுக்கான பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் வரை பலவற்றை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினையை முடித்துவிட்டு எங்களிடம் வந்த பிறகு அதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரும். அதனால்தான் நல்லவர்கள் சீக்கிரமாக இந்த பூமியை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள். கெட்டவர்கள் இன்னும் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீ கேட்கலாம், அப்பொழுது நான் என்று உனக்கு இன்னும் வயது இருக்கிறது, இப்பொழுது தேவையே இல்லாமல் மற்ற எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைக்கலாம் என்று மட்டும் யோசி. மற்றவற்றை எதையும் பற்றி யோசிக்காதே. அது இந்த வயது யோசிக்க வேண்டியது அல்ல. நீ என்னிடம் கேட்பது இந்த ஒரு விஷயம்தான். எப்பதான் எனக்கு நீ வழியை காட்டுவ, எப்பதான் என்ன நீ உன்னிடமே எடுத்துக்கொள்ள? கண்டிப்பா இப்ப இல்ல தங்கமே, நீ அப்படி நினைக்கவே கூடாது. நீ இன்னும் வாழ வேண்டும். கர்மவினை மட்டுமே இந்த பூமியில் கழித்து விட்டால் நீ செய்த நல்ல விஷயங்களை எல்லாம் யார் அனுபவிப்பது? இந்த உலகத்தில் நீ நல்லது செய்கிறாய், அதற்கான நல்ல விஷயத்தை யார் அனுபவிப்பது? கெட்டது செய்தாய், கெட்டதற்கான கர்மவினையை அனுபவித்தாய். நல்லது செய்தால் நல்லதற்கான விஷயங்களையும் அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதெல்லாம் விட்டு இல்லை எனக்கு எப்பொழுது எப்பொழுது என்று கேட்டார். இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இப்பொழுது எதையும் பற்றி யோசிக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமாகவே கஷ்டத்தை கொடுத்தவர்கள், அதாவது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க பத்தியா, இருக்கவே கூடாது இந்த பூமியில அப்படின்னு உன் மனசுல ஒரு இந்த விதையை விதைத்தார்கள் பத்தியா, அவர்கள் தான் பூமியிலிருந்து முதலே கிளம்ப வேண்டும். ஏனென்றால் தவறு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்கள் திடீரென்றெல்லாம் அவர்களுக்கு எதுவுமாகாது. நித்தம் கஷ்டப்படுத்தி, வாழ்க்கை என்றால் இதுதான், இவர்களை கஷ்டப்படுத்தினே அவர்களை கஷ்டப்படுத்தினே என்று அவர்களுடைய மனதுக்குள்ளேயே பூந்து அவர்களுக்கு நரகம் போல பூமியில் இருக்கும் பொழுதே நரகம் போல ஒரு விஷயத்தை கொடுத்து அதற்கு பிறகுதான் எடுப்போம். இதுதான் உண்மை, புரிகிறதா? இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இங்கு யாரும் அதை புரிந்து கொள்வது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வாழவே கூடாது என்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் அனைவரும் நிச்சயமாகவே என்னிடம் நிறைய அடிப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னெல்லாம் நினைத்தார்கள், மற்றவர்கள் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று ஏதேதோ நினைத்தார்கள். அவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதிலும் மோசமாக ஒரு விஷயத்தை ஒருவன் செய்தான் சமீபத்தில். அதாவது, நீ தோற்று போக வேண்டுமோ, அவன் ஜெயிக்க வேண்டுமோ. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்பாயாம், அவன் வாழ்க்கையில் உன்னை விட தாண்டி ஓடி உனக்கு முன் வந்து இப்படிதான் வாழ்க்கை என்று காட்ட வேண்டும். எங்கு பார்த்தாலும் உன்னை இலக்காரமாக பார்ப்பது, எங்கு பார்த்தாலும் உன்னிடம் பணமே இல்லை, நகையே இல்லை, சொத்தே இல்லை என்று சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துவது, இப்படி எல்லாம் தான் அவன் எப்பொழுதுமே
உன்னை செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கான தண்டனையும் அவனுக்கான எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்படுகிறாய், எந்த விஷயத்தை நினைத்து குழம்பி தவிக்கிறாயோ அது நடக்கும். அதை யாராலும் தடுக்கவோ யாராலும் அதை மறுக்கவோ முடியாது. தெய்வம் உனக்காக கொடுத்திருப்பது ஒரு அற்புதமான விஷயம். அதை நீ நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள பாரு. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நான் உதவி செய்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமலேயே நடக்கிறது. அதற்காக என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் மாற்றி அமைக்கத்தான் வேண்டும். இன்றைய நாள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாளைய நாள் கண்டிப்பாகவே பிடிக்கும். நீ அழாதே அம்மா. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையை யார் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை படைத்த தெய்வங்கள் தானே. அப்படி யார் நினைத்தால் நல்லது? உன்னை படைத்த தெய்வங்கள் தானே. நீ நல்லபடியாக வாழ்ந்தால் நல்லது என்று நினைப்பார்கள். அவர்கள் அந்த தெய்வமாகிய இந்த சாயை சொல்கிறேன், நீ கேட்டது கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நொறுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நாளும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு அணைந்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாகவே தண்டனை என்ற ஒன்றுக்குள் வருவார்கள். நீ எதையும் போட்டு குழப்ப வேண்டாம். ஏனென்றால் உனக்கு தப்பா சரியா அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கும் பொழுது மற்ற எதையும் பற்றி சிந்திக்க வேண்டும், குழம்பிக்கொள்ள வேண்டும், தடுமாற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் சிந்திக்கவோ இல்லை எந்த ஒரு சிறிய விஷயத்திற்கும் உனக்கு பார்ப்பதற்கு ஆள் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய ஆள் இல்லை என்றால் தான் நீ கவலைப்பட வேண்டும். துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் துரோகம் செய்தவர்களை அழிப்பதற்கும் நீ நல்லது செய்தால் உனக்கு தட்டி கொடுத்து இதுதான் வாழ்க்கை என்று காட்டவும் நான் இருக்கிறேன். இதைவிட உனக்கு என்னதான் வேண்டுமோ எனக்கு தெரியவில்லை. காலம் உனக்கு நிச்சயமாகவே இந்த சாயார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய நான் துடிக்கிறேன் என்பதை காலம் உனக்கு நிச்சயமாகவே நிறைவேற்றும். பல நாள் உன்னுடைய போராட்டங்கள் என்றோடு முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு கிடக்கிறாய் அல்லவா? உன்னுடைய கவலைகளை நினைத்து அந்த கவலைகள் அனைத்தும் இன்று இரவோடு முடிந்து விட்டது. யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் உனக்கு தோன்றும். இந்த விஷயம் நடந்துச்சா அந்த விஷயம் நடந்துச்சான்னு. ஆனா இனிமே எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம். எல்லா விஷயத்திற்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிரம்மாண்டத்தையும் நானே உனக்கு காமிப்பேன். நல்ல விஷயங்களை தேடு, கெட்ட விஷயங்களை தேடாதே. நல்ல விஷயங்கள் என்னவோ அதை மட்டுமே யோசி. எது உனக்கு செய்தால் நல்லதோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. எல்லா விஷயமும் 2 விஷயம் பிடித்திருக்கும். 2 விஷயம் மேலேயும் ஒரே நேரமாக கவனம் செலுத்தினால் தவறாக போகும். உனக்கு என்ன செய்ய பிடிக்குமோ அதை செய். கண்டிப்பாக அது நல்லபடியாக வெற்றி அடைந்த பிறகு அடுத்ததற்கு வா. அது சக்சஸ் ஆன பிறகு அடுத்ததற்கு வா. இப்படி வா, அதுதான் நல்லது நடக்கும். எல்லோரும் உன்னை சொல்வார்கள் அல்லவா, எல்லா இடத்திலும் கலை கதை என்று. அதுதான் சில சமயத்தில் நீ செய்வார். அதெல்லாம் செய்யாதே. அப்படி நீ செய்தாயானால் மற்றவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் உண்மையாகி விடும். நீ நலமுடனும் வளமுடனும் ஆயுளுடனும் செல்வ வளங்களுடனும் இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பார்த்துதான் காலடி எடுத்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்களிலேயுமே. ஏனென்றால் நேரங்கள் அப்படி இருக்கும் பொழுது, உன்னை சுற்றி யாருமே இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது இப்படித்தான் செய்து ஆக வேண்டும். இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் சொல்வது. இது கேட்பது, கேட்காமல் இருப்பது, உன்னுடைய இஷ்டத்திற்கு இருப்பது, இதை நம்புவது, இல்லை என்னுடைய இஷ்டத்திற்கு நான் சொன்னது போல நீ செய்வது, அனைத்துமே உன் கையிலேயே உள்ளது. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒன்று. அதை சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதீர்கள். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ள
வழியை பாருங்கள். நாளுக்கு நாள் இன்பங்களை கூட்டி துன்பம் கொடுத்தவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனை சீக்கிரமாக ஒரு வழி பண்ணுவேன். நிச்சயம் செய்தி வரும். அது வரைக்கும் அமைதியாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.